அதிமுக தொழில்நுட்ப அணியின் ஆலோசனை கூட்டம் நாமக்கல்லில் நேற்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ், சாலையில் சென்று கொண்டிருக்கும் ஒரு காரில் இருந்து ஒவ்வொரு டயராக கலன்று செல்வது போல ஒவ்வொருவராக இந்தியா கூட்டணியில் இருந்து பிரிந்து செல்கின்றனர். பொறுத்திருந்து பாருங்கள், விரைவில் அதிமுக தலைமையில் சிறப்பான கூட்டணி அமையும் என்று அவர் பேசியது அரசியல் கட்சிகளிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அப்படி என்னதான் இபிஎஸ் பேசினார் என்பதை பார்ப்போம் வாருங்கள். அதிமுக ஆட்சியில் செய்த சாதனைகள், இந்த மக்கள் விரோத ஆட்சியில் மக்கள் படும் சிரமங்கள் ஆகியவற்றை சமூக வலைதளங்களின் மூலம் கொண்டு போய் சேர்ப்பது நமது தலையாய கடமை. அந்த காலத்தில் இப்படிப்பட்ட வசதிகள் எல்லாம் எங்களுக்கு கிடையாது. சமூக வலைதளங்கள் இப்போது மிக முக்கியமாகிவிட்டது. நம்மை பொறுத்தவரை மக்களை நம்பி மட்டுமே நாம் கட்சி நடத்தி வருகிறோம். பணத்தை கொடுத்து வாக்குகளை பெற்றுவிடலாம் என்று சிலர் பகல் கனவு காண்கிறார்கள். அதிமுக மட்டுமே ஜனநாயக கட்சி. திமுக ஒரு வாரிசு அரசியல் கட்சி. கருணாநிதி திமுக தலைவராக இருந்தார். அவரது மறைவுக்கு பிறகு ஸ்டாலின் அக்கட்சியின் தலைவராக இருக்கிறார். ஏதோ தில்லுமுள்ளு செய்து கொல்லைப்புறம் வழியாக ஆட்சிக்கு வந்து முதலமைச்சராக இருக்கிறார். அதன் பிறகு தன்னுடைய மகன் உதயநிதியை விளையாட்டுத்துறை அமைச்சராக்கி அவரை முன்னிலைப்படுத்தி வருகின்றார். அந்த கட்சிக்காக பல ஆண்டுகளாக உழைத்தவர்கள், பல ஆண்டுகளாக அமைச்சர்களாக இருந்தவர்கள் எல்லாம் பின்னுக்கு தள்ளி ஸ்டாலின் குடும்பத்தில் பிறந்த ஒரே காரணத்திற்காக உதயநிதியை முன்னிறுத்தி செயல்படும் கட்சி திமுக. நம்முடைய கட்சி அப்படியானது அல்ல. மேடைக்கு கீழ் அமர்ந்திருப்பவர்கள் மேடையில் வந்து அமரும் சூழல் உள்ள கட்சி அதிமுக. நான் அங்கே அமர்ந்து மேடை பேச்சை கேட்டு படிப்படியாக மேலே வந்து இங்கே அமர்ந்திருக்கிறேன். அதற்கு நானே சாட்சி. அதிமுகவில் மட்டுமே ஒரு கிளை செயலாளர் முதலமைச்சராக முடியும். ஒரு கிளை செயலாளர் பொதுச் செயலாளர் ஆக முடியும். கட்சிக்காக உழைக்கின்றவர்களின் வீட்டு கதவை தட்டி பதவியை கொடுக்கக்கூடிய ஒரே கட்சி அதிமுக. அதிமுகவில் வாரிசு அரசியல் கிடையாது. இன்று இங்கே நான் இருக்கிறேன், நாளை உங்களில் இருந்து ஒருவர் இந்த இடத்துக்கு வருவார். இன்னும் சில மாதங்களில் நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கிறது. தேசிய கட்சிகளோடு கூட்டணி வைத்தால் நம் மாநிலத்தின் பிரச்சனைகளை அவர்கள் காது கொடுத்து கேட்பதில்லை. அதனால் பாதிக்கப்படுவது நாம் தான். தமிழ்நாட்டு மக்களிடையே உரிமைகளை பாதுகாக்க, அவர்களுக்கு தேவையான நிதியை பெற்று வர, புயல் வெள்ளத்தின் போது தமிழ்நாட்டு மக்களிடையே பிரச்சனைகளை யார் நிவர்த்தி செய்கிறாரோ அவர்களுக்கே நாம் ஆதரவு கொடுப்போம். இந்தியா கூட்டணி என்று ஒரு கூட்டணி அமைத்து திமுக ஆட்சியை பிடிக்க விரும்பியது. ஆனால் சாலையில் சென்று கொண்டிருக்கும் ஒரு காரில் இருந்து ஒவ்வொரு டயராக கலன்று செல்வது போல ஒவ்வொருவராக இந்தியா கூட்டணியில் இருந்து பிரிந்து செல்கின்றனர். பொறுத்திருந்து பாருங்கள், விரைவில் அதிமுக தலைமையில் சிறப்பான கூட்டணி அமையும் என்று அதிமுக தொழில்நுட்ப அணியின் ஆலோசனை கூட்டத்தில் நாமக்கல்லில் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார்.